டெட் லிஃப்ட் பண்ணும்போது என்ன மசில் ஆக்டிவேட் ஆகும் தெரியுமா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது குளூட்டியஸும் லோவர் பேக்கும் தான். பட் லெட் மீ டெல் யூ த சீக்வன்ஸ் ஆஃப் மசில் ஆக்டிவேஷன். வெல்கம் டு டே 5 ஆஃப் கெட்டிங் அ பெட்டர் பிசிக் அண்ட் மெக்கானிக்கல் போஸ்டிங் ரேங்க். நம்ம டெட் லிஃப்ட் பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆஃப் மசில் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கோரை வந்துட்டு பிரேஸ் பண்ணுவோம், அது கூட லேட்டை வந்து டக்கின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கோரை பிரேஸ் பண்றதுனால ஸ்பைன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ லேட்டை வந்து டக்கின் பண்றதுனால நம்ம ஆர்ம் மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். இப்போ நம்ம கிரவுண்ட்ல இருந்து பார்பெல்ல லிஃப்ட் பண்ணும் போதுட்டு குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஒரு புஷிங் மூமெண்ட்டை கொடுத்துட்டு பார்பெல் லிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுல இருந்துட்டு பார்பெல் வந்துட்டு நீக்கு மேல கிராஸ் ஆகும்போது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணிடும். ஹாம்ஸ்ட்ரிங் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அப்ரைட்டா நிற்கும் போதுட்டு நம்ம குளூட்டியல் மசில் வச்சு லாக்இன் பண்ணுவோம். இல்ல த்ரூ அவுட் த ஆக்ஷன் வந்துட்டு நம்ம எரெக்டர் ஸ்பைனவே ஆக்ட் ஆகும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, பிரேஸ் பண்ண கோர த்ரூ அவுட் த ஆக்ஷன் மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லிஃப்ட் பண்ணதுல இருந்து கீழே வைக்கிற வரைக்கும். அண்ட் ஆல்சோ டெட் லிஃப்ட்ங்கிறது ஹிப்ல நடக்கிற ஹிஞ்ச் மூவ்மெண்ட். ஸோ அது வந்துட்டு ஸ்குவாட்டிங் மாதிரி பண்ணிடக்கூடாது. டே 5 ஜிம்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் கிளினிக்கல் போஸ்டிங் தான். ஸோ நேற்று சொன்ன அந்த செப்டிக் ஷாக் கேஸ் வந்துட்டு டிக்ளேர் ஆயிட்டாரு. இன்னைக்கு சிமிலர் டைப் ஆஃப் அதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ஐசியூல வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் பாஸ்ட் 1 இயர்ஸா 20 lakhs செலவு பண்ணி ரெக்கவர் ஆயிட்டு போனவர். ஒரு 2 நாள் தான் மதுபானம் எடுத்திருப்பாரு. அவர் பாடி அவரை பனிஷ் பண்ணிருச்சு. ஸோ அவர் பாடி அவரோட இம்யூனை காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ அவரை சீரியஸ் இல்னஸ்க்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆகும் தெரியல. இன்னைக்கு அந்த கேஸ் போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளவுதான். நீ டே 6ல பார்க்கலாம். பாய்.